ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் வெயிலுக்கு இதமான இளநீர் பாயாசம் எப்படி உண்டாக்குறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 500 ml நல்ல கட்டியான பாலை எடுத்து நல்லா சூடு பண்ணுங்க. இந்த பால் பாதி அளவு வற்றி போகணும், அது வரைக்கும் நல்லா காய்ச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிடலாம். ஒரு இளநீல உள்ள வழுக்கையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இன்னொரு இளநீல உள்ள வழுக்கையை கொஞ்சோண்டு இளநீர் சேர்த்து அதை நல்லா வழுவழுன்னு அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு நான் 2 இளநீர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நார்மல் தேங்காயில் கொஞ்சோண்டு இளநீரை சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி அதை தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போ எல்லாமே அதுக்கு தேவையானது எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ அந்த பால் பாதி அளவு நல்லா வத்திருச்சு. இப்போது இதில் 1/4 கப் மில்க் மெய்டு சேர்த்து நல்லா ஒன்று போல் கிண்டி விடணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கும்போதே பாலுடைய கலர் மாறிடுச்சு. இப்போது இதில் நம்ம தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சீனி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா ஆறட்டும், நல்லா ஆற விடணும். அதுக்குள்ளே நாம் அந்த பாயசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பையும் கிஸ்மஸ் பழத்தையும் நெய் ஊற்றி நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நாம் ஆற வச்ச பால் நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் நாம் ஒரு இளநீ தேங்காவை இளநீர் ஊற்றி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த இளநீர் வழுக்கையும் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்ல டேஸ்டியான குழுன்னு நம்மளோட இளநீர் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எல்லாத்துக்கும் கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிலுக்கு நல்ல இதமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.